இந்த மலையில விவசாயிலாம் தண்ணியில பயிரை விட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய லட்சணம். ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒரு இடத்துக்கு முதலமைச்சர் போறதுங்கிறது எப்போதுமே இல்லை. இதையும் அவங்க விளம்பர நோக்கோட செய்யறதா தான் எனக்கு தெரியுது. அரசு அதிகாரிகள் அரசாங்கம் பார்வையிடல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன கோரிக்கை? சுத்தமாவே இப்ப கிட்டத்தட்ட 4வது வருடத்துல இந்த திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அவங்க எதையுமே பார்க்கல, அதுதான் உண்மை. தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகள் எப்போதும் போல அப்படியே இருக்கு. ஆனா திமுக அரசாங்கம் இது வரைக்கும் 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் 1 வருட காலம்தான் பாக்கி இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு. ஆனா எந்த வித பணியும் அவங்க செய்யல. குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ 1 வாரமா பெய்யுற மழை இந்த திருவாரூர் மாவட்டத்துல விவசாயத்தை நம்பிதான் இங்க உள்ள மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3,50,000 ஏக்கர் பயிர் செஞ்சிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 50,000 இளம் பயிர்கள், அதாவது மணி முத்து வச்சது எல்லாமே தண்ணிக்குள்ள இருக்கு. இதுக்கு எந்தவித நடவடிக்கையும் இல்லை அரசாங்கத்தின். அதே போல பாத்தீங்கன்னாக்க நாகப்பட்டினம் மாவட்டம் 1,75,000 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது. இங்கேயும் கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் தண்ணிக்குள்ள கிடக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் கிட்டத்தட்ட 70,000 ஏக்கர் நிலம், அதுல ஒரு 15,000 ஏக்கர் தண்ணிக்குள்ள கிடக்கு. விவசாயிகளுக்கு என்ன பதில் இந்த அரசாங்கம் சொல்லுது? அவங்களுக்கு இன்சூரன்ஸ் முறைன்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லா விவசாயிக்கும் தெரியாது. எல்லாரும் கிராமப்புறங்கள்ல உள்ளவங்க எல்லாருக்கும் அத குறிப்பிட்ட காலம் எந்த டயத்துல கட்டணும் அப்படிங்கறது கூட தெரியாது அவங்களுக்கு. அதனால எந்த இழப்பீடும் கிடைக்கல. அவங்க அரசாங்கம் என்ன பண்ணணும்? அவங்க முன்னின்னு அதை செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க பதிவு பண்ணணும் அப்படிங்கறத ஒரு விளம்பரம் மூலியமா அழகா நம்ம விவசாயிகளுக்கு தெரியறதுக்கு செய்ய வேண்டியவங்க போய் ஆய்வுட்டு போறது, அங்க ஒரு போட்டோ எடுக்கிறது, அதை வாட்ஸ்அப் குரூப்லாம் மிரட்டி அதுல போடுங்கன்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. மக்களுக்கான அரசாங்கமா இது சுத்தமா இல்லை அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். கேட்டா என்ன சொல்லுவாங்க? எங்க மாவட்டம் பாங்க, நாங்க எங்க பூர்வீகம் இங்கதான் பாங்க. ஆனா இங்க உள்ள விவசாயிகளை திரும்பி கூட பார்க்கல. இப்ப இந்த 1 வாரமா இதான் நடக்குது. அதே போல பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தண்ணியில மேந்துட்டு இருக்கு. அங்க பாம்பன் பக்கம்லாம் ரொம்ப மோசமான நிலை. சாப்பாட்டுக்கே சமைச்சு சாப்பிட முடியாத நிலைமையில ஜனங்க நிறைய இருக்காங்க. இதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யல. பிறந்த நாள் கொண்டாடுது. பிறந்த நாள் எங்க கொண்டாடுது? ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டாடுது. நாளைக்கு இந்த மாதிரி பள்ளிகள்ல எல்லாம் பிறந்த நாள் யாரும் கொண்டாடினாதான் நான் பார்க்கல இது வரைக்கும். நான் கிட்டத்தட்ட 39 வருடமா இந்த அரசியல் பயணத்துல இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் எந்த தலைவர்களும், நான் சொல்றது பெரிய தலைவர்கள், நாட்டுக்காக ஸ்டேட்டுக்காக அதாவது மாநிலத்துக்காக உழைச்சவங்க யாருமே இதெல்லாம் செய்யல. ஆனா இந்த அரசாங்கம் பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய லட்சணம். அதே போல இன்னொன்னையும் இந்த அரசாங்கத்துக்கு, குறிப்பா முதலமைச்சருக்கு நான் சொல்லணும்னு விரும்புறது, ஆய்வு கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒரு இடத்துக்கு முதலமைச்சர் போறதுங்கிறது எப்போதுமே இல்லை. இதையும் அவங்க விளம்பர நோக்கோட செய்யறதா தான் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு முதலமைச்சர் போய் ஒரு பள்ளிக்கூடத்திலோ இல்ல ஒரு அலுவலகத்திலோ போய் பார்க்குறேன் அப்படின்னா, இப்ப நம்ம மாதிரி
சட்டுன்னு போய் பார்க்கறது இல்ல, பார்க்க முடியாது. முதல்வர் அப்படிங்கும்போது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முன்கூட்டி தகவல் வரணும். அதுக்கப்புறம் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு அந்த செய்தி போகும். அந்த மாவட்டத்தில் உள்ள காவல்துறையை சேர்ந்தவங்க முழுவதும் எங்க ஆய்வு செய்ய போறாங்களோ ஒரு இடம், அந்த இடத்த சுத்தி பாதுகாப்பு முதல்வர் பயணத்துக்கு அப்படின்ட்டு போய் நிற்பாங்க. அதனால என்ன ஆகும், மாவட்டத்துல காவல்துறையினர் மற்ற வேலையை கவனிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா தாசில்தார்ல இருந்து ஒரு விஓல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கல இருந்து அந்த மாவட்ட நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போகும். ஏன்னா அன்னைக்கு அந்த விசிட் முடிகிற வரைக்கும் வேற வேலைய அரசாங்க அதிகாரிகள் பார்க்க முடியாது. அதனால நம்ம சென்னையில உட்காந்து அம்மா எல்லாம் செஞ்சாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியலன்னா அதை கவனிங்க, எப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னு கவனிங்க. அது மாதிரி இருந்துகிட்டு நம்ம அதிகாரிகளை வேலை வாங்கணும். அதுலதான் நம்ம திறமை இருக்க ஒழிய நம்ம போய் நேரா போய் அங்க போய் நின்றுட்டு நான் பாக்குறேன்னு சொல்றது எந்த வித பிரயோஜனமும் இல்லை. ஏன் சொல்றேன்னா, நீங்க வர்றது முன்கூட்டியே அதிகாரிகளுக்கு தெரியும், எந்த இடத்துக்கு விசிட் பண்ண போறீங்கிறது தெரியும். அப்படி தெரியும் போது அந்த இடம் போற வழிய சுத்தம் பண்ணுவாங்க, எல்லாமே சுத்தமா இருக்கும். அப்போ முதலமைச்சர் பார்த்தா என்ன நினைப்பாரு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. பக்கத்து ஊர்ல கிராமத்துல போய் பள்ளிக்கூடத்தை பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. அதனால தலைமையில இருந்து கோட்டையில உட்கார்ந்து வேலையை துரிதப்படுத்தி கவனிச்சா வேலை நடக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். இதுதான் இன்னைக்கு நிலைமை. முதல்ல விவசாயிகளுக்கு என்ன செய்யணுங்கிறத பாருங்க. அது மட்டும் இல்ல, நிறைய வாழை போட்டுட்டாங்க. ஒவ்வொரு ஊர்ல விவசாய முறைகள் மாறுது. எல்லாருமே கஷ்டத்துல இன்னைக்கு தள்ளப்பட்டு போயிருக்காங்க. அதனால அதை செய்யணும். ஆனா என்ன வருது, 21 ஆட்சி பொறுப்பு எடுத்ததுக்கு பிறகு 23க்குள்ள என்ன நடந்திருக்கு, தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளுக்கு அரிசி கொண்டு போவாங்கல்ல, அரிசி கொண்டு போனதுல கீழே இறஞ்சதா சொல்லி 1900 கோடி நஷ்டமாயிருக்குன்னு சொல்றாங்க. இது யாராவது நம்ப முடியுமா? அத விவசாயி கொடுக்கிற நெல்லை நீ ஒழுங்கா வாங்க மாட்டேங்கிறீங்க. எல்லா சென்டரையும் மூடி போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா இன்னொன்னு என்ன சொல்றீங்க, இழப்பு எப்படின்னு சொல்றீங்க, கீழே இறஞ்ச அரிசிங்க 1900 கோடி அப்படின்னு நீங்க கணக்கு எழுதி இருக்கீங்க. அந்த கணக்க மத்திய ஆடிட் குழு பார்த்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு பதிஞ்சிட்டு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி செய்வீங்க? அதோட இது எனக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா நான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போயிருந்தேன், தென்காசி மாவட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க என்ன சொல்றாங்கன்னா, வழியில வர்ற மக்கள் அத்தனை பேரும் அம்மா 20 கிலோ கொடுத்தாங்க அரிசி, ஆனா 8 கிலோ கொடுக்கறாங்க, 9 கிலோ கொடுக்கறாங்க. அதிகப்படியா சில ஊர்ல 13 கிலோ கொடுக்கறாங்க. ஆனா 20 கிலோ இந்த 4 வருடமா இந்த அரசாங்கம் யாருக்கும் அம்மா கொடுத்துட்டு போன அந்த 20 கிலோ விலையில்லா அரிசிய கொடுக்கல. காரணம் என்னன்னா, இந்த தூக்கி இறக்குறதுல 1900 கோடி போயிருக்குன்னா இது எப்படி போயிருக்குங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்ல புத்திசாலிங்க தெரியும். இதுல இருந்து புரிஞ்சுக்கணும், இப்படிதான் இந்த அரசாங்கம் ஒன்னையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் விரைவா அவங்க பதில் சொல்ற காலம் வரும். நிச்சயம் என்ன இதுல என்ன பண்ணாங்கிறது வெளில வரும்.